Hey guys, welcome back to our channel. So அன்பான உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாசம் கழிச்சு ஆமா நான் வரேன் வீடியோக்குள்ள. வீடியோக்குள்ள பாப்பா வரா. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர். ஸோ இது எல்லாருமே வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்க அம்மாவோட மைண்ட் பாசிட்டிவா எடுத்துட்டு போலான்னு பாக்குறோம். ஏன்னா நீங்க வந்துட்டு என்ன கேள்வி கேட்டீங்கன்னு தெரியாது, கேட்டு தெரியாது. ஸோ என்னால பார்க்கல. கரெக்ட். ஸோ இப்பதான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்ல வீடியோ தானே, இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அப்படியே இது வந்து 300+ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆமா, அதே மாதிரி இது நாங்க யாரெல்லாம் என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே அந்த வீடியோல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்கோம். கீழே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும் சரிங்களா? ஸோ அதை நீங்க பார்த்துக்கலாம், நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட்டின் தான் கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே முதல் வந்து ஒரு ஹார்ட் தாங்க. ஸோ எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லைங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹோம் பேக்கர்ஸ் ஸோ ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. தி ராயல் அப்படின்னு ஒருத்தவங்க, நீங்க ரொம்ப கியூட் ஃபேமிலி, உங்களுக்குள்ள சண்டையே வராதா, எப்பயுமே இப்படியே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சண்டைலாம் மோஸ்ட்லி வராதுங்க. சண்டை வர்றதுக்கு ஏதாவது நீங்க எப்படி கேட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிய வரல. ஆமா, நீங்க என்ன கேட்டீங்கன்னு எப்படி கேட்டீங்கன்னு தெரிய வரல. ஆனா சண்டைலாம் வராதுங்க. சண்டை ஏன் போடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கரெக்ட்டுங்களா? சண்டை எல்லாம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது தான். எப்பவுமே வந்து விட்டு கொடுத்துட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம பாட்டுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தால் சண்டைலாம் பெருசாக வராது இல்லையா? என்னோட ஃபேமிலி அவர் பார்த்துக்கிறாரு, அவரோட ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே சண்டை வரப்போகுது. இதுக்கு நடுவில் எனக்கு என்ன வேணுமோ அவர் பார்த்துக்கிறாரு, அவருக்கு என்ன வேணுமோ நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ சண்டைலாம் வராது. சரியா ஸ்ரீஸ், உங்க பாப்பா இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பாப்பாவா இல்ல தம்பிய துணைக்கு பெத்து கொடுங்க. அந்த வந்து அந்த பிளான் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் நான் பெத்து பண்ணா மாட்டேனாங்கிறத அடுத்த வீடியோல நான் ஃபுல்லாவே நான் போடுறேன். வருலக்ஷ், ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. சிங்கிள் குயின். 10th எவ்வளவு மார்க் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. என்ன மார்க் எடுத்தாலுமே எங்களுக்கு ஓகே தான். ஸோ இது அது இல்லை, ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஸோ அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு கிடைக்கிற மார்க் கிடைச்சா போதும். ஸோ ஹார்ட் ஒர்க்கே பண்ணாம மார்க் வரல அப்படின்னு ஃபீல் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க் வரலன்னா நம்மள அதை கஷ்டப்படுறதுக்கு ஒரு. ஸோ அதனால வந்து ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஸோ போடுறதுக்கு ஒரு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஸ்கை குயின், நான் கேட்பேன் நீங்க கொடுக்க மாட்டீங்களே, வேற என்ன மாம்ஸ் தான்? ஓ வேற என்ன மாம்ஸ் தானா? சோ ஓகே, வந்தா கூட்டிட்டு போங்க சரியா? அட்டுகள், ஹாய் அக்கா. ஹாய்டா. ஷா, எப்பவும் ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. நீங்களும் எப்பவுமே ஹாப்பியா இருங்க. பார்பி கேர்ள், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? செங்கோட்டை யான்ஸ், கியூட் ஃபேமிலி அண்ட் கியூட் ஹஸ்பண்ட். நேம் என்ன? உங்க ஹஸ்பண்ட் நேம் என்ன? அவரோட நேம் சந்தோஷ். என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்வராணி. ஆனா நான் வீட்ல வச்ச பேரு பெட் நேம் வந்துட்டு ஜான்சி. அதனால ஜான்சின்றது எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. பட் செல்வராணி தான் எல்லாத்துலயுமே இருக்கு. எங்க அப்பா கூப்பிடுறதும் செல்வான் தான். சிடிஎம் சைல்டு ஆர்டிஸ்ட், அண்ணா உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா? சூப்பரா பாத்துக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. சூர்யா, ஹாய். ஸ்வரியா, ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு மை ஃபேமிலி. எப்படி சொல்றீ? புரியல, எனக்கும் புரியல. பட் ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு புரியல. மேபி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு கீழே கிளியரா கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு புரியும். ஓகேவா? மை டியர் குவீட், அக்கா உங்க பொண்ணு எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து நேம் படிப்பாங்க, நான் வந்து கமெண்ட் படிப்பேன். ஆமா. சக்தி, ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் எப்படி ரெண்டையுமே மெயின்டைன் பண்றீங்கக்கா அப்படின்னு சொல்றீங்க. ஸோ கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருக்கு. பட் அதனால அதையும் நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ பிகாஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது அது ரெண்டுமே நம்ம பயங்கர ஸ்ட்ரகிள் தான் ஆக்சுவலி. ரெண்டுமே பிடிச்ச விஷயம். ஆமா, ஒன்று ஹாபி. அதுக்கு வந்து நம்ம வந்து தெளிவா ஒரு வீடியோ போட்டதா தெரியும். என்னோட மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னோட ரொட்டீன் டைம் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத போட்டாதான் உங்களுக்கு ஆக்சுவலி தெரியுமே. ஸோ இவ்வளோ ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது அப்படியே சொல்லும் போது தெரியாது. அதுக்கு நான் வீடியோ போடுறேன். சக்தி, கியூட் ஃபேமிலி நீங்க. தேங்க்யூ. ஜெனி ஆண்டனி, நோ क्वेश्चंस மேம், பார்க்க அழகா இருக்கு. ஃபேமிலி ஸ்டேபிளைஸ்ட். பாப்பா ஸ்டடீஸை மட்டும் எந்த சிச்சுவேஷன்லயும் விட சொல்லாதீங்க அப்படிங்கறத சொல்ல வந்திருக்காங்க போல. அது கட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அது தேங்க்யூ சோ மச். ஜெயஸ்ரீ, ஹாய் அக்கா, எம் ஜெயஸ்ரீ, உங்களை நேர்ல பார்க்க ஆசையா இருக்கு. உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். கண்டிப்பா வாங்க நம்ம ஷாப்புக்கு ஆவடியில வந்தீங்கன்னா நேர்ல பேசலாம். ஸோ எப்ப வேணாலும் வந்தாலும் கால் பண்ணுங்க சரியா? தனு,
ஹாய் சிஸ்டர், எப்போ ஹாப்பியா இருக்கீங்க சிஸ்டர்? சீக்கிரம் குட்டி அண்ணா வேணும். அதாவது நான் வீடியோ போடுறேன், அதை தெளிவா எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஆக்சுவலா நீங்க கேக்குற ரொம்ப இன்சைட் கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆமா, நாங்க ஆமா. தனி வீடியோ தனி போடுறோம். வீடியோ புக் போடலாம். பேக்குக்கு மட்டும் இப்போ ஆன்சர் பண்ணிக்கிறோம். ஆமா. ரேவா. ரேவா ஹார்டின் போட்டிருக்காங்க. ஒரு ஹாதியா. ஹாதியா கியூட்டி. நோ கொஷின்கா, எப்பவுமே நல்லா இருங்க. எப்போதும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்டா. எஃப்டி லட்சு. எனக்கு உங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்டா. யாஷர். என்ன ஃபங்க்ஷன் சிஸ்டர்? உங்க பேபி என்ன படிக்கிறாங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. ஃபங்க்ஷன்ல எதுவும் இல்லை, ஷாப் ஓப்பனிங்காக எடுத்த ஃபோட்டோஸ் தான் ஆக்சுவலி அது. பாப்பா 10th படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்கிட்ட ஒரு தடவை ஃபோன்ல அவங்க பேசுங்க. மலையாளம் போல இருக்கு. மலையாளம் போல இருக்கு. அக்கா எங்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுங்க. அக்கா பாப்பாவை நீங்களும் அத என்னோட ஆசை. அவங்களுக்கு நாங்கள் பேர் ஃபோன்ல பேசணுன்ற ஆசை. உங்களுக்கு என்னோட பிசினஸ் நம்பர் இருக்குல்ல, தாராளமா கால் பண்ணுங்க, கண்டிப்பா நான் பேசுவேன். ஓகேவா? ஆக்சுவலா ரஞ்சினி, பட் இந்த டைம்ல பிஸியா இருக்கும் போது என்னால எடுக்க முடியாது. ரஞ்சினி, எப்பவும் நீங்க 3 பேரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அக்கா. அண்ணா பாப்பா காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்டா. கிங். உங்க பொண்ணை எங்க அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க. பாப்பா இப்பதான் 10th படிக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு இன்னும் நிறைய கெரியர்லாம் இருக்கு. பாப்பாவோட பாண்ட் பாத்தீங்கன்னா 2010ல பிறந்தாங்க, சரியா? இப்பதான் வந்து 15 வயசு பாப்பாவுக்கு. ஸோ அதனால அது அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. கேஸ் கியூட் ஃபேமிலி. எப்பவும் இப்படியே ஹாப்பியா இருக்கணும் அக்கா. தேங்க்யூ ஸோ மச்டா. காவியா. என்ன ஃபங்க்ஷன்? அது வந்து கடை ஓப்பனிங்காக எடுத்த ஃபோட்டோ, நம்ம ஷாப். யோகா. பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரோஹித். உங்க ப்ராப்ளம் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு என் ஃபேமிலியில எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னே தெரியல. ஸோ நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண தெரியலன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ப்ராப்ளம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், வீடியோல போட்டிருக்கேன். நிறைய ப்ராப்ளம்ஸ். பட் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம், ரொம்ப போல்டா இருங்க, உண்மையா இருங்க. உங்களுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளை கேள்வி கேட்குறாங்களே, நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற கூனி குறுகி நிற்கணும். நம்ம அது இல்லைன்ற போது நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம். ஸோ உங்களை ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா திரும்பி கேளுங்க. நீங்க குடும்பத்துக்குள்ள ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா இல்ல வெளியே என்ன சொல்றீங்க எனக்கு தெரியல. கிளியரா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். நிதிஷா. சூப்பர் அக்கா, தேங்க்யூ. முத்துசாலு. அண்ணா நேம் சொல்லுங்க. அண்ணா நேம் சந்தோஷ்குமார். லோடியா. நீங்க ஹாப்பியா இருக்கிறத பார்க்க இருக்கும்போது எங்களுக்கு ஹாப்பியா பாசிட்டிவா இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச்டா. முத்து. பாப்பாவுடைய ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர். உங்க ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்க. அது நான் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன். ஸோ அது கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ எங்க அம்மாக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அதனால அப்படி இருக்கு. எனக்கு growth இருக்கு, அதனால உண்மை. அலோன் கேர்ள். ஹாய், ஹவ் ஆர் யூ? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் லவ் ஷைன். நீங்க நியூ ஹவுஸ் கட்ட போறீங்களாக்கா? இல்லடா, நியூ ஹவுஸ் இப்பெல்லாம் நான் கட்ட போறதில்ல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஷாப் ஓப்பனிங்காக எடுத்த போட்டோஸ் தான். நம்ம சின்னதா ஒரு கடை ஒன்று வச்சிருக்கோம் ஆவடியில, அதுக்கான போட்டோ தான். லோன்லி பிரின்ஸ். அக்கா அண்ணாவை மேரேஜ் பண்ணிட்டீங்களாக்கா? பண்ணிட்டீங்களாவா? அது பண்ணி ஆயிடுச்சுங்க. 1 year plus ஆக போகுது. 1 year மேல ஆயிடுச்சு ஆக்சுவலா. செகண்ட் இயர் ஆனிவர்சரியே வரப்போகுது. அப்ப நான் ரிவீல் பண்ணலாம். ஏன்னா வந்து நாங்க மேரேஜ் ஆகி உடனே நாங்க வந்து அவரை ரிவீல் பண்ண கிடையாது. இல்லாம பாத்தீங்கன்னா நாங்க ஆக்சுவலி வீடியோ போட்டதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னும் போது நம்மளோட நம்பர் அங்க வந்து போஸ்ட் பண்றோம். நிறைய பேர் அன்வான்டா கால் பண்றது, வீடியோ கால் ஒரு 2-3 கால் வந்து அப்பா அட்டென்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஓகே, நான் வந்துட்டு விருப்பப்பட்ட மாதிரி ஃபாதர்ஸ் டே அன்னைக்கே பண்ணிடலாம். அவங்க ஆக்சுவலி பாப்பா பிளான் பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே தான் போடணுன்ற ஐடியால இருந்தாங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் டேக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க மேரேஜ் ஆன உடனே நாங்க ரிவீல் பண்ணல. ஸோ அதனால நிறைய பேர் மேபி நீங்க எங்களோட வீடியோஸ் எதுவும் பார்க்காம இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 1 yearக்கு மேலேயே ஆயிடுச்சு. செகண்ட் இயர் ஆனிவர்சரி வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நாங்க ஏன் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா, பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல தான் நாங்க இருந்தோம். ஏன்னா வந்து கல்யாணம் ஆகி நாங்க 1 வருஷம் வாழ்ந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூலாம் போகணும் அப்படிங்கறதுனால தான் நாங்க இன்டர்வியூ அது இது எதுவுமே நாங்க பண்ணல. நாங்க வாழ்ந்துட்டோம், இனிமேல் நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க இன்டர்வியூ ஆக்சுவலா வந்துட்டு இவங்க 2 பேரும் கொடுக்குற மைண்ட் செட் கிடையாது. நான் தான் வந்து சரி ஓகே கலாட்டால நம்ம ஆல்ரெடி வந்து போய் எங்க அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து உட்காரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்றனாலதான் அந்த ஒரு இன்டர்வியூ ஆச்சும் போலாமா. ஏன்னா நீங்க மேரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஒரு
ப்ரைஸ் அது ஆக்சுவலா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்மளுக்கு வர ஒரு இது வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடாது, அது தப்புமா? அப்படின்னு அதனால சொல்லிட்டு நம்ம ஏன்னா ஒரு இன்டர்வியூ ஆச்சு பண்ணிடலாம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்தது, நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டே இப்ப வரைக்குமே இருந்தாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா. பட் இவங்க 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ இல்ல அதனால இந்த சரி இன்டர்வியூ ஃபோர்ஸ் சுத்தமா பண்ணல. இல்ல, வந்து இது ஒரு லைஃப் அப்படின்னு நம்ம போகும்போது பெருசா வேண்டாமே, பெருசா நான் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல தான் நீங்க என்னோட வீடியோஸ் அதனாலதான் நீங்க கேக்குற வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நம்ம யூடியூப் சேனலோட முடிச்சுக்கலான்ற ஆமா. மைண்ட் செட். ஏன்னா என்ன என்ன ரீசன்னா இப்ப நம்ம இன்டர்வியூ நீங்க கேட்குற கேள்வி இதுல கேளுங்க, நான் என்னோட இதுல நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்டர்வியூ போனா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய நான் ஆன்சர் பண்ணலாம். பட் வேண்டாமே, நம்மளோட கேள்வி நீங்க கேட்குற கேள்வி பதில் எல்லாமே நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் அதெல்லாம் போறது கிடையாது. ஸோ அதனால உங்களோட கேள்விக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. செகண்ட் இயர் ஆனிவர்சரி வரப்போகுது. வரும்போது நீங்க பாருங்க சரியா. அடுத்தது பூங்கோதை. பூங்குதை. ஹை. ஹாய் ஆர்த்தி துர்கா. சோ கியூட் ஃபேமிலி. இதே மாதிரி ஹாப்பியா இருங்க அக்கா. தேங்க்யூ சோ மச்டா. சந்து. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மது. பாப்பா எப்படி இந்த சினிஃபீல்ட்ல கமிட் ஆனாங்க? ஸோ அதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால போட்டிருப்பேன், ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி. ரொம்ப வருஷம் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப மாசத்துக்கு முன்னால போட்டிருப்பேன். மறுபடியும் வேணாலும் நான் கிளியரா உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. இந்து. உங்களுக்கு ஒரு பிக்சர் எடுக்கணும் அக்கா உங்க கூட, கண்டிப்பா எடுக்கலாம். நீங்க ஷாப்புக்கு வாங்க, கண்டிப்பா எடுக்கலாம்டா. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ஆள் தான் சரி. உங்களை மாதிரி தான் நாங்களுமே. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தா எப்படி பேசுவீங்க அதே மாதிரி தான் நானும். ஓகேவா. நிரா. நிரா. ஹவுஸ் மாதிரி இல்லடா, ஹவுஸ் இது வார்மிங் வந்து செரமனி. என்னன்னா நம்ம கடை ஓப்பனிங்காக எடுத்த ஒரு போட்டோ தான்டா. முனி. பாப்பா எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? 10th படிக்கிறாங்க. உதா. கியூட் ஃபேமிலி. தேங்க்யூ. அபிகுட்டி. உங்க கெரியரும் அண்ட் ஃபேமிலியும் எப்படி நீங்க பண்றீங்க அக்கா? நெகட்டிவிட்டி எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்றீங்க? சரி, நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு பெருசா வராதுடா. 100%ல 1% மட்டும் தான் நெகட்டிவிட்டி. அதுவும் நமக்கு பிடிக்காதவங்க தான் நெகட்டிவிட்டி. பிடிச்சவங்களே அதுவும் வந்து பிடிக்காதவங்க நெகட்டிவிட்டினா ரொம்பலாம் வல்கரா அந்த மாதிரிலாம் நமக்கு நெகட்டிவிட்டி வராது. சும்மா ஏதாவது நார்மலா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பாசிட்டிவ் இந்த மட்டும் தான் கதவு நமக்கு கதவு கொடுப்பாங்க. லாக் பண்ணு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பாசிட்டிவ் நமக்கு இவ்வளோ ஃபேமிலிஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நமக்கு இவ்வளோ பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாமே பார்த்து நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்து தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால நெகட்டிவா வந்து அதாவது தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணில இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் வந்தது கிடையாது. ஸோ அதனால வந்து அது மாதிரி எனக்கு வந்தது கிடையாது. அண்ட் கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஒர்க்கை பார்க்கணும், பிஸ்னஸை பார்க்கணும், தென் ஃபேமிலியை பார்க்கணுங்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம் தான். பட் ஆனால் நம்ம பார்த்து தானே ஆகணும். இது நம்ம ஃபேமிலி அப்படின்னும் போது நம்ம எல்லா Actually அம்மா இங்க பேலன்ஸ் சொல்றாங்க, பண்ணணும். ஆனா எங்க கிட்ட சொல்ற விஷயம் எனக்கு பிடிச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. சசி. சசி. யுவர் சென்னை. ஆமாண்டா. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அக்கா, எனக்கு பேபி நிக்க மாட்டேங்குது, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாடா, புட்லூர் கோயிலுக்கு போங்க. நான் வராகியம்மன் விரதம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நாளை கழிச்சில இருந்து. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாளையில இருந்து. ஆமா, நம்ம சப்ஸ்கிரைபர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாருக்காகவும் சேர்த்தே நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஓகேவா. அம்மு. ஹாய், வணக்கம் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஹாய். அகிலா. சென்னைடா. கேண்டி. 3 மெம்பர்ஸ் டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா December 4, ஓகேங்களா, 2010. நான் பாத்தீங்கன்னா December 21, 991. என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா சேம் 991 மே மாசம் 18ஆம் தேதி. ரகட் கேர்ள். அண்ணாவை எப்படி மீட் பண்ணீங்க? அண்ணாவை எப்படி மீட் பண்ணனா, ஃபர்ஸ்ட் 1வது படிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆக்சுவலா முட்டிப்பாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல 2 பேருக்கும் முட்டிக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இல்லைங்க, இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்றாங்க. நாங்க படிக்கும் போது 1வது படிக்கும் போது எங்க பக்கத்துல உட்காந்துருந்தாங்க எங்க கூடவே. அப்பதாங்க முத நான் பார்த்தேன். மூன் லவ். ஹாய். சைக்கோ கேர்ள். சைக்கோ கேர்ள் அப்படின்னு. உங்க ஃபேமிலி நான் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. என் ஃபேமிலி எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. எண்ட்லெஸ் இன்ஃபினிட்டி. ஆமா, நிறைய பிடிக்கும். ஃபேமிலியை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சாய் ஹர்ஷா. உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கா சிஸ்டர்? இப்ப வர செம்ம, இதுக்கு மேல இருக்கா? இல்ல, அது அப்படிலாம் அச்சீவ்மெண்ட்லாம் இல்லைங்க. அச்சீவ்மெண்ட்ன்றது எங்க பிள்ளைய நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, வாட் எவர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், அவங்களுக்காக இருக்கணும். அது மட்டும் தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். இது என்ன ஐடின்னு எனக்கு சொல்ல தெரியல. ELK அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அக்கா நீங்க எந்த ஊரு? நான் சென்னைமா. as to one lover. இப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, அது போதும். தேங்க்யூ. அனு விஷ்ணு. என்ன ஃபங்க்ஷன்? கடை ஓப்பனுக்காக எடுத்த போட்டோ பாரு. எங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்க. பர்த்டேக்கு வரேன்டா. சத்யா. சூப்பர், தேங்க்யூ. ஜெயா. சித்தி சாரி ப்ளீஸ்
என் கூட பேசுங்க. அவங்க பண்ணதுக்கு நான் என்ன சித்தி பண்ணுவேன். சாரி சித்தி. தனுஷ் தானே அது? டேய் இது இப்படிலாம் நீ பப்ளிக்ல கேட்டா நான் என்னடா சொல்லுவேன்? அகல்யா நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசா ஷாப் ஓபன் பண்ணலாமா? கண்டிப்பா ஓபன் பண்ணலாம்டா ராமா. பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? 10th படிக்கிறாங்க. ஷான் டிவில வந்தது யாரு? ஓ யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஹஸ்பண்ட் நல்லா தானே பாத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, ஹாப்பியா இருங்க ஜாலியா. அது வந்து நீங்க பார்த்தது வந்து என்னோட பழைசா பழைய இருக்கும். வீடியோவை பார்த்துருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலி செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஷர்மி ஷர்மி. நீங்க ஹாப்பியா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா. தேங்க்யூ ஸோ மச்டா லிட்டில் குயின். அக்கா யூர் லுக்கிங் பியூட்டிஃபுல். கேன் யூ டெல் ஸ்கின் கேர் ப்ளீஸ்? ஐ ஹியூஜ் ஃபேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஹியூஜ் ஃபேனா பாருங்க. தேங்க்யூ. ஸ்கின் கேர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது திருப்பி தெளிவா கூட ஒரு வாட்டி நான் போடுறதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தா என்ன பண்றேங்கிறத நான் காட்டுறேன். அப்ப பாருங்க சரியா? ஸ்னேகாவா? ஆமா. என்ன ஃபங்க்ஷன்? நத்திங் ஃபங்க்ஷன்டா. சும்மா நார்மலா எடுத்த போட்டோ அது. Cute கியூட் அம்மா. அம்மா. அக்கா எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க வீடியோ நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்டா அம்மு. அக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா. அண்ணாவையும் பாப்பாவையும் லவ் யூ அக்கா. தேங்க்யூடா. நாகு சிஸ்டர் ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. ஜெயந்தி உங்க ஊர் என்ன? சென்னைடா. வரலட்சுமி கியூட் ஃபேமிலி. தேங்க்யூ. ஜனசேகர் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அக்கா. அண்ணா பாப்பா. ஸோ மேரேஜ் ஆகி எனக்கு 1.5 years மேல ஆயிடுச்சுங்க. பட் இப்போ வரைக்கும் எனக்கு விஷ் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க பொண்ணு எவ்வளவு பிடிக்கும்? குகன். குகன் எங்க பொண்ணு தாங்க உலகமே. எவ்வளவு பிடிக்கும்ன்றதுக்குள்ள லிமிட்டே கிடையாது. இன்ஃபைனிட்டி. இன்ஃபைனிட்டி. கவி. எனக்கு கேள்வி இல்ல சிஸ்டர். நீங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூடா. மாம்ஸ் லிட்டில். பாப்பா எந்த ஸ்கூல்? சென்ட் மேரி. சென்ட் மேரிஸ் Army girl. மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி நெக்ஸ்ட் ஸ்கூல். பேபி எப்போ அண்ணா அண்ணி? அதுக்கு அடுத்த வீடியோ போடுறோம். ரம்யா வெரி கியூட் ஃபேமிலி. தேங்க்யூ. Simple மீனா. என்ன ஃபங்க்ஷன்? நத்திங் ஃபங்க்ஷன் ரா. ஓல்டு போட்டோ அது. இட்ஸ் மவுஸ். நோ கொஸ்டின். கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. இட்ஸ் மீ சச்சின். உங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னு ஆசை இருக்கா அக்கா? உங்க கூட பிறந்தவங்க போட்டோ இந்த படுத்துக்கோங்க. மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா எங்க அம்மா வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோங்க. ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கறது பிளான் இருக்குங்க. கண்டிப்பா வந்து ட்ரீம் ஹவுஸ் அப்படி நமக்கு சொந்த வீடு இருக்குங்க. எங்க மாமியார் வீடு சொந்த வீடு தான் ஆக்சுவலி. ஸோ அதுல வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. ஒண்ணு நம்ம அங்க இடிச்சிட்டு கட்டுறோமா, இல்லைன்னா வந்து தனியா வீடு வாங்கி கட்டுறோமா, அப்படி இடம் வாங்கி கட்டுறோமான்றது தான் பிளான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். அதே மாதிரி கூட பிறந்தவங்க இருக்காங்க, இருந்தும் தண்டத்துக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ गाइस skip this இது question. வந்து ஒரு பொறாம பிடிச்சவ. நெக்ஸ்ட் அந்த வீடியோல சொல்றேன். ஸ்னீக்கி ஐ எம் பிக் ஃபேன்க்கா. நான் கேரளால இருக்கேன். ஹோம் ஒர்க்கு பொட்டிக் மேனேஜ் பண்றீங்க. ஹோம் ஒர்க் பொட்டிக் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. அது நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். அதே பதில் தான் உங்களுக்கும். கஷ்டமா தான் இருக்கு. இட்ஸ் மீ சச்சின். அக்கா பாப்பா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் குவார்டர்லி ஆஃபர்லி மார்க் எப்போ சொல்லுவீங்க? ரிவிஷன் தாங்க போயிட்டு அது இருக்கு. நிறைய ரிவிஷன் இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸோ ஆகும். பப்ளிக்ல டோட்டலாவே எவ்வளவு நம்ம டோட்டல் மார்க் நான் கண்டிப்பா சொல்லுவேன். எவ்வளவு எடுத்தாலும் நான் சொல்லிடுறேன். 300 எடுத்தா கூட போதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா எவ்வளவு வருதுன்னு தெரியாது. வரட்டும் பாத்துக்கலாம். இவ்வளவு வருது. பிரியா செகண்ட் பேபி பிளான் இருக்கா? அதுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேங்க. தீபிகா உங்க பிசினஸும் பார்த்து ஃபேமிலியும் அழகா மெயின்டைன் பண்றீங்க அக்கா. சூப்பர். தேங்க்யூ சோ மச் டா தீபிகா. ரொம்ப நாள் ஆச்சு உங்க லைவ் வந்து வர முடியல என்னால. மிஸ்ஸிங் யுவர் லைவ் அக்கா. கண்டிப்பா நானும் உங்களை மிஸ் பண்றேன் தீபிகா. லவபிள் ஹார்ட். ஆமா லவபிள் ஹார்ட். உங்க ஷாப் சென்னையில எங்க இருக்கு? ஆவடியில இருக்குடா. பூர்ணிமா. வாட் ஃபங்க்ஷன்? இது ஓல்ட் பீக் ஆக்சுவலி. ஷாப் ஓபன் பண்ணும்போது எடுத்து. இன்னும் பாப்பா மெட்ரிக். ஆமாண்டா மெட்ரிக் தான்டா. இன்னும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் போர்ட் எக்ஸாம். Thank you. ராணி சூப்பர். தேங்க்யூ. காயு கண்ணு காமிச்சிருக்கீங்க. காயத்ரி நீங்க ரொம்ப லக்கி அக்கா. கண்டிப்பாடா. தேங்க்யூ. ரஞ்சித் நெக்ஸ்ட் பேபி நெக்ஸ்ட் வீடியோ. ஈரோடு பொண்ணு அண்ணா உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க சிஸ்டர்? அதை வந்து அண்ணா கிட்ட தான் கேட்கணும். ஆனா அவர் போடுற வீடியோஸ்லயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா நானும் பாத்துக்கிறேன். அவரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அவரை நான் எப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத வந்து அவர் தானே சொல்லணும். பட் ஆனா அவர் இப்ப இல்ல. ஆக்சுவல் ஃபங்க்ஷன் போயிருக்காரு. அந்த வந்து அவங்க அக்கா பொண்ணு சொல்லுவா. வந்து சொல்லுவா. கடவுளோட எங்க மாமாவை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. இல்லங்க இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சொல்லிட்டா. தேங்க்யூ தாரிகா. வினோ தம்பி பாப்பா எப்ப பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வீடியோ. கனிமொழி சூப்பர் அக்கா. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ. காவியா சூப்பர். த்ருவ் பாப்பா இருந்தாலும் வேற ஒரு பேபி பெத்துக்கோங்க சரியா? பாப்பாவுக்கும் பின்னாடி பாண்டிங் இருக்கும். கண்டிப்பா பாண்டிங் வேணும். இட்ஸ் மீ லவ் யூ அக்கா. பேர் தெரியல. இன்னொரு பேபி பெத்துக்கோங்க சிஸ்டர். சரத் அப்படின்னு இன்னொரு பேபி. ஓகே நெக்ஸ்ட் வீடியோ. உங்க ஃபேம் ஏஜ்?
தேங்க்யூ. உங்க உங்க ஃபேமிலி family ஏஜ் 2010 91, என் ஹஸ்பண்ட் 91. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏஜ. எஸ். ராஜ் அண்ணா இருக்கல. கூட ஆ, நீங்களும் பாப்பாவும் சந்தோஷமா இருக்கீங்களா? பாப்பாவும் சந்தோஷமா இருக்காளா? நீங்க வீடியோலயே தெரிஞ்சிருக்கும். நீயே சொல்லிடு பாப்பா உன் பதில. எஸ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முதல்ல விட கொஞ்சம் குண்டாயிட்டேன். யூனிக் ஹார்ட். ஹாய்க்கா. ஹாய் யுவராஜ். நியூ ஹோம் கட்டுறீங்களா? இல்லடா, அது கடைக்காக நாங்க இது பண்ணது. கூடிய சீக்கிரம் நீங்களாம் கேட்குற மாதிரி புது வீடு கட்டுறோம். ஆக்சுவலா இது வந்து புது வீடு கிடையாது, புது கடை ஆரம்பிச்சிருந்தோம். பெரிய கடை இல்ல, குட்டி கடை தான். ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஆமா, இளறிவு ரெஸ்பான்ஸ். அண்ணாவுக்கு இது செகண்ட் மேரேஜா சிஸ்டர்? ஏதாவது ஹர்ட் ஆகுற மாதிரி கேட்டு இருந்தா சாரி சிஸ்டர். முதன் முறையாக எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தாலி கட்டினாரு. சரிங்களா? அதுல நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த Q&A போட்டது. அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. உங்க ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 91. 91 இயர் மட்டும் சொல்லிருங்க. 2010. என் ஹஸ்பண்ட் 91. ராம். அப்பா பொண்ணு லவ் வீடியோ போடுங்க. கண்டிப்பாடா, இனிமேல் நிறைய போடலாம். அப்பா பொண்ணு வீடியோ எப்பவுமே போட்டுட்டே தான் நீங்க இருக்கும். இன்னும் ஒரு மந்த் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏப்ரல் மே 2 மாசம் ஃபுல்லா எங்களோட மாசம் தான். ஃபுல் வீடியோ போட்டு தாக்குறோம். ஏன்னா எக்ஸாம்னால தான் கொஞ்சம் நாங்க விட்டுட்டோம். நாங்க ஐ எம் I'm வித்யா. Vidya. நீங்க ஆவடி காமராஜ் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஆமாண்டா. ஐயோ. மிஸ்டர் அப். நீங்க எப்படி பெஸ்ட் அம்மா இருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அம்மா. தேங்க்யூ சோ மச்டா. எல்லா பெஸ்ட் அம்மா, இருப்பேன், வைஃபாவும் இருப்பேன், மருமகளாவும் இருப்பாங்க, அத்தையாவும் இருப்பாங்க, எல்லாமாவும் இருப்பாங்க. மருமகளாவும் இருப்பேன், பெஸ்ட் மாமியா இருக்கேனா பாப்பா? பெஸ்ட் நாத்தனாராவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் நாத்தனாராவும் இருக்கேன். அம்மாவோட பெஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்னோட பெஸ்ட் என்ன முடியுமோ அதை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலா இங்க நான் ஒரு குறிப்பிடப்படுறேன். நான் அம்மா வந்து பெஸ்ட் மாம்னு சொல்றீங்க. எல்லாரோட அம்மாவும் பெஸ்ட் மாம் தான். So அது மாதிரி எங்க அம்மா எனக்கு பெஸ்ட் மாம். ஐ எம் வித்யா. ஐ எம் பிக் ஃபேன் அண்ட் ஐ லவ் யூ சோ மச் யுவர் ஃபேமிலி. தேங்க் யூ சோ மச் அம்மு. அக்கா, அண்ணாவும் உங்களையும் பாப்பாவையும் நல்லா பாத்துக்கிறாங்களா? சூப்பரா பாத்துக்கிறாங்கடா. நான் விட நானே கொஞ்சம் லைட்டா வெயிட் போட்டுட்டேன். எஸ். பாப்பா வந்து நல்லா வெயிட் போட்டாங்க. சோ அதுலயே தெரிஞ்சுக்கோங்க. மது. செகண்ட் பேபி நெக்ஸ்ட் வீடியோ. இட்ஸ் மீ. ஹாப்பியா இருங்க அக்கா. தேங்க் யூ. சுரேகா சூப்பர். தேங்க் யூ. கௌரி. கௌரி. ஹாய்க்கா. ஹாய்டா. ரேஷ்மணி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க பிசினஸ் எப்படி போகுது? ரொம்ப நல்லா இருக்கேன், பிசினஸ் சூப்பரா போகுதுடா. இட்ஸ் மீ கீர்த்தனா. நியூ ஹோம் அக்கா. இல்லடா, அது கடைக்காக இது பண்ணுது. சத்யா காவியா. யாரு சொல்றதையும் கேட்காதீங்க, காதுல வாங்கிக்காதீங்க சிஸ்டர். உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்டா. சுபி. பிசினஸ் எப்படி போகுது அக்கா? எப்பவும் நீங்களும் பாப்பாவும் வியர் பண்ற ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச்டா. பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பப்ளு. ஏன் ஹஸ்பண்ட் பா? நாட்டி குயின் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாட்டி குயின். பொட்டிக்கு எப்படி போகுது? சூப்பரா போகுதுடா. தீக்ஷு என்ன பண்றாங்க? தீக்ஷு வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அபியாஜு. நானே டென்ஷன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா. நீங்களும் சரி, பாப்பாவும் சரி. என் நேம் ஸ்வேதா. ஹாய் ஸ்வேதா. தேங்க்யூ. ஜானுஷா. அம்மா, நம்ம பிசினஸ் பண்ணலாமா? எனக்கு புரியலடா. எனக்கு ரஞ்சித். சிஸ்டர், செகண்ட் பேபி பிளான் இருக்கா? அண்ணா ஃபேமிலி பாவம்ல, ப்ளீஸ் அவங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை பத்தி போடுறேன். சரிங்களா? பிளாக். உங்க எக்ஸ் ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ. சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோங்க. அம்மு சூப்பர், வெரி நைஸ். தேங்க்யூ. கிங் ஆஃப். எந்த ஊருக்கா நீங்க? சென்னைடா. லேக்கா. ஹாட்டின். லோகேஸ்வரி. ஹவுஸ் வார்மிங். இல்லடா, அது கடைக்காக. ஒரே மாதிரி படிக்கிறோம். ஜெய்தேவ். அக்கா, நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சிந்து. உங்க அழகின் ரகசியம். என் பொண்ணு கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருக்கா, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருக்காங்க. ரெண்டும் தாங்க உண்மையான சொல்லிட்டாங்க गाइस. சித்து. அண்ணா செகண்ட் மேரேஜா? எனக்கு தான் முதல் முறையாக தாலி கட்டியிருக்காங்க. மாளவிகா. நைஸ் ஃபேமிலி. தேங்க்யூ. பூர்ணிமா. என்னோட வாழ்க்கையும் உங்க மாதிரி இருக்கும், ஆனால் என் வாழ்க்கை மாற்றுவதற்கு யாரும் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க, அதை பத்தி உங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லுங்க. ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க. கிடைக்க முடியாத பொக்கிஷம். கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ரொம்ப நல்லா எங்களை கேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலி, இவ்வளோ பெரிய ஃபேமிலியில வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, இன்ட்ரடியூஸ்ல நாங்கள் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. பட் அஸ் வைஃபா பண்ணது ஸ்வீட்டி. அண்ணாவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா என்ன சாங்?
கருப்பன்ல இருந்து பண்ணுவாங்கல்ல, இல்ல கருப்பன். மருதுல இருந்து பண்ணுவாங்க கைஸ். ஏன்னா கருவேக்காட்டு அவ்வளவுதான் கருவாயா. முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா கருப்பன் மருது ரெண்டுமே வந்துட்டு அப்பாக்கு ரிலேட்டடா இருக்கும். கொஞ்சம் அது ஆப்ட் ஆகுறதுனால எனக்கு அந்த சாங் பிடிக்கும். ஜெகதாம்பாள், நைஸ் ஃபேமிலி, நல்ல அப்பா பொண்ணு. தேங்க்யூ. தேங்க்யூ. கார்த்திகா, ஃபேமிலி லைஃப் போகுது எப்படி சிஸ்டர், போகுது சிஸ்டர்? பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க. சூப்பரா போகுது. ஷீ இஸ் a talented girl. Thank you so தேங்க்யூ much. ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க ஃபேமிலி. பவித்ரா, your age? நான் 91ல பிறந்தேங்க. வெண்மதி, நீங்க எந்த ஏரியா? நாங்க சென்னையில இருக்கோம். ஹாய், நான் உங்க வீடியோவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு கேள்வியும் இல்லை. தேங்க்யூ. மிது, நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க அக்கா, அண்ணா, பாப்பா. லவ் யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச் மிது. கானுஷியா, கனுஷியா, நீங்க 3 பேரும் இப்போ எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களோ அது போலவே எப்பவும் ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. கனுஷியா. ஃபேன் ஃப்ரம் இட்டாலி. ஒண்ணு போதும், அவங்களே தான். கனுஷியா ஃபேன் தான். ஃப்ரம் இட்டாலி. அவங்க வந்து இட்டாலியில இருக்கிறாங்க. ஸோ Thank தேங்க்யூ. you. ரித்தி, இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. சபி, முடிக்கிறேன். சபி, கேரளா வருவீங்களா? கண்டிப்பா வந்தா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டோரி போடுவேன் பாருங்க. லவ்லி மீனு, உங்க வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. என்ஜாய் ஆஃப் லைஃப் அண்ட் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஜென்சி, அழகான ஃபேமிலி அண்ட் ஜென்சி சிஸ் எப்பவும் ஹாப்பியா இருக்கேன் சிஸ். தேங்க்யூ. நந்தினி, கொஸ்டின் மார்க். நீ நான் காதல். அம்மா நீங்க ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச்டா. சைஜு, காட் bless you. தேங்க்யூ. ஒயிட் பிரின்சஸ். இக்ஷு பாப்பா, 10th ஸ்டாண்டர்ட் தானே, சிபிஎஸ்சியா இல்லைன்னா ஸ்டேட் போர்டா? எனிவே பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த், நீங்க பெங்களூர் எப்போ வருவீங்க? வந்தா கண்டிப்பா ஸ்டோரி போடுறேன் சிஸ்டர், நீங்க பாருங்க. அவள், உங்களோட புட்டிக் வெப்சைட் சொல்லுங்க அக்கா. வெப்சைட் கூடிய சீக்கிரம் அதையும் பண்றோம். இல்ல, வெப்சைட் ஓபன் பண்ற அளவுக்கு நமக்கு ஸ்டாக் கையில நிக்கலங்க, போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் வெப்சைட் ஓபன் பண்ணல. வித் ஒன்லி நித்தி. ஹாய். இஃப்ரா, உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா அருமையா போகுது. திவ்யா, குட் ஃபேமிலி. தேங்க்யூ. பவித்ரா, நோ கொஸ்டின்ஸ், ஹாப்பியா இருங்க நீங்க அண்ணா பாப்பா போ. தேங்க்யூ. இமன் சிதிகா, நீங்க அபிஷியலா மேரேஜ் பண்ணீங்களா இல்ல அப்படியே லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்களா அக்கா? என்ன ஒரு கேள்வி! அப்படியே யாராவது லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அப்படிலாம் எங்க வீட்ல ப்ராப்பர் கைஸ். அப்படிலாம் வந்து எங்க வீட்ல வளர்க்கலங்க. அது ரொம்ப தப்பான விஷயமும் கூட. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறகுதான் வந்து என்னோட ஹஸ்பண்டே இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா உடனே அவரை வந்து அப்பாவா அதாவது அப்பாவா ஏத்துக்கிட்டா. அவ சொல்லிதான் நாங்க மேரேஜே பண்ணோம், ஏத்துக்கிட்டா. ஆனா வந்து நைனா அப்படின்னு கூப்பிடுறதுக்காகவே பாத்தீங்கன்னா பல மாசங்கள் ஆச்சு. அது வரைக்கும் சந்தோஷ் சந்தோஷ் தான் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஏன்னா வந்து நாங்க சின்ன வயசுல இருந்தே நான் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நானும் அவரும். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே பேர் சொல்லிதான் கூப்பிடுவா, சந்தோஷ் சந்தோஷ் தான் கூப்பிடுவா. ஸோ பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷ் வா போ அப்படின்னு சொல்றது சந்தோஷ் வாங்க போங்க அப்படின்னு மாறிச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா வாங்க போங்க அப்படின்னு அது மாதிரி சந்தோஷ் அப்படிங்கிற அதிகமா கட் பண்ணல. பட் சந்தோஷ் சந்தோஷ் தான் கூப்பிட்டு தான் இருந்தா. பட் அதுக்கு அப்புறகுதான் அவளுக்கு ரொம்ப வந்து இல்ல நம்ம நைனான்னு கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவளா வந்து நாங்க யாருமே அவளை ஃபோர்ஸ் பண்ணல. நாங்க யாருமே நீங்க ஏன் அப்பான்னு கூப்பிட மாட்டோம் நாங்க யாருமே கேட்கல. இன்க்ளூடிங் எங்க மாமியார் கூட பாத்தீங்கன்னா அவளை சொல்லவே கிடையாது. ஒரு டைம் கூட பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் பாப்பா, சின்ன பாப்பா இருக்கா இல்லையா, அவதான் ஒரு வாட்டி கேட்டா, சந்தோஷ் இன்னும் நீ அக்கா இன்னும் நீ அப்பான்னு கூப்பிடலையா அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அவ கேட்டா. அப்ப கூட எங்க மாமியார் சொன்னாங்க, அவளுக்கு என்ன தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவா, யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் பாத்தீங்கன்னா இவள் சந்தோஷம் கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படியே விட்டுட்டோம். பட் அவளாவே திடீர்னு மாத்திக்கிட்டா. நாங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நைனா 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவ அதோட நைனாவே மாத்திட்டா. ஸோ அது வந்து ஏன்னா அவ அப்பான்னு கூப்பிட்டு நிறைய பேர் வேற கமெண்ட் பண்றீங்க, அப்பான்னு கூப்பிட்டு நல்லா இருக்கும்ட்டு அவ அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறா. ஏன்னா வந்து ஒரு பர்சனை நம்ம அப்பான்னு கூப்பிட்டு உடனே அந்த ஒரு அந்த ஒரு பர்சனல் லைஃப் வேண்டாம் அப்படிங்கிறத அங்க வெளியே வந்திருக்கோம். அப்பான்னு கூப்பிட்டு அதே வாயால இன்னொருத்தர் அப்பான்னு கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா திருப்பி நமக்கு அப்பான்னு கூப்பிடும் போது அந்த மெமரிஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது கூப்பிட யாருக்கும் மனசு வராது, டக்குன்னு அந்த மாதிரி யாரும் கூப்பிட முடியாது. உண்மையா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் நம்ம நிறைய அடிபட்டிருக்கோம், நம்மள அப்படி கூப்பிட்டது கிடையாது, நமக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அதை திருப்பி கூப்பிட்டு அது வராது. அது மாதிரிதான் இவளுக்கும். அதனால அப்பான்னு கூப்பிட அவளுக்கு மனசு வரல சுத்தமா. நைனான் தான் கூப்பிடுவா. அதே மாதிரி என்ன நிறைய பேர் சொல்றீங்க, நீங்க ஏன் வந்து வாடா போடா சொல்றீங்க, மாமான்னு கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றீங்க. எனக்கு மாமான்லாம் கூப்பிட வராதுங்க. ஏன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் அவர் வந்து மாமான்னு தான் சொன்னேன். அந்த மாமாங்கிறவர் நம்ம ஒருத்தருக்கு வச்சுட்டோமா அவங்களுக்கு தான் நான் மாமான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறதான். பட் அந்த வேர்டுக்கே வந்து தகுதியே இல்லாத ஒரு ஆள் மாமான்னு கூப்பிட்டுட்டோம். ஸோ அந்த வேர்டே நம்ம அழிச்சிடணும். திருப்பி நம்ம வந்து திருப்பி என் ஹஸ்பண்ட் நான் மாமான்னு கூப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு நிமிஷத்துலையுமே நமக்கு அந்த பழைய ஒரு நினைவுகள் வந்துடக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நமக்கு பிடிக்கலங்கிறது வெளியே வந்திருக்கும் போது அதை சொல்லக்கூடாதுங்கனால தான் நானும் அதை பற்றி இது வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். நான் வாடா போடாங்கிறது சின்ன வயசுலேருந்து நான் சொன்ன விஷயம்.
அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு எங்க அம்மா லைக் இந்த விஷயம் இன்னொன்னு என்னன்னா, நம்மள பார்த்து ஒரு குழந்தை வளருதுன்றப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் அந்த குழந்தை ஃபியூச்சர்ல இருக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா அது சோ ரொம்ப அதனால உண்மைங்க. நம்ம கல்ச்சர் ஒண்ணு இருக்கு. அந்த கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம ஒரு பெத்த குழந்தை நம்மள பார்த்து வளரும் போது அந்த குழந்தையும் நம்ம கல்ச்சரை பார்த்து வளர்ந்துருக்காங்க. நம்ம அப்பா அம்மா இப்படி பண்றாங்களா, நம்மளும் அப்படி பண்ணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பேரண்ட்ஸை பார்த்து தான் நம்ம பண்றோம். கண்டிப்பா சோ அந்த ஒரு விஷயமும் எங்க அம்மா மைண்ட் செட்ல எப்போ ஒரு விஷயம் பண்ணும் போதும் நம்ம 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 ஒரு குழந்தை பெற்றிருக்கோம். ஸோ அந்த குழந்தை வந்து நம்மளதான் பார்த்து வளருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ற ஒரு பிசினஸ் பண்றதுலயே வந்துட்டு அந்த மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் எங்க அம்மா பண்றதை நோட்டீஸ் பண்றேன். ஸோ அது ஃபியூச்சர்ல நான் அதை தான் பண்ண போறேன். அப்போ நம்ம வந்து நம்ம கரெக்டா பண்ணாதான் ஏன்னா நம்ம இப்போ குழந்தை. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து அஃபிஷியலா மேரேஜ் பண்ணிட்டீங்களா இல்ல வந்து அப்படியே வந்தீங்க, நீங்க நான் அப்படியே ஒரு லைஃபை நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களோட இதுக்கே நான் சொல்ல வரேன், நான் ஒருத்தனை பிடிச்சிருக்கு, நீங்க கேட்ட கொஸ்டின் நாங்க தப்புன்னு சொல்ல வரல, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். நீங்க கேட்ட கேள்வி தப்பே கிடையாது. ஏன்னா நானும் மேரேஜ் வீடியோ இன்னும் போடாம இருக்காங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் அப்படியே ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணனே வச்சுக்கோங்க. கல்யாணமே ஆகாம ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க. நாளைக்கு பாப்பா பெரியவளாகி ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவ லைஃபை சூஸ் பண்ணி நான் அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டு தப்பு பாப்பா அப்படி பண்ணாத நான் கேட்டேன்னா பாப்பா சொல்லுவா, நீங்க என்ன பண்ணீங்க என்ன வந்து கேள்வி அப்படி கேட்க மாட்டா. அப்படி நம்ம நினைக்க கூடாது. கேட்பாங்க குழந்தைங்க. ஏன்னா குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்றாங்க. அது வந்து என்ன மட்டும் பாதிக்காதுங்க, என்னை தாண்டி என் பொண்ணை பாதிக்கும். ஸோ அது எனக்கான ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கறத தாண்டி என் பொண்ணுக்கான ஒரு லைஃப். ஸோ அதனாலதான் இந்த லைஃப் மேரேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா அவ சூஸ் பண்ற ஒரு பர்சனையும் நான் கல்யாணம் பண்ணது. அவ யார சொல்றாளோ அவங்கள நான் பண்ணது. அவளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதா, அவ நிம்மதியா இருப்பாளா, அவ ஹாப்பியா இருப்பாளா, அவளுக்கு என்ன தோணுது, அதை மட்டும் தான் நான் இப்போ வரைக்குமே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம். ஸோ அதனால நாங்க வந்து அஃபிஷியலா தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீங்க மேரேஜ் வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன், பாருங்க. நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலுமே அவளுக்கு அதை பண்றதுக்கு ஈஸியா நான் இடம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும். அதனால ஒரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து தாங்க பண்ணுவேன். ஏன் இன்க்ளூடிங் நான் இருக்கிற வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ்னர் அப்பா அம்மா இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கொரியர் அண்ணா வரதா இருக்கட்டும் எல்லாமே. ஆனா அதுக்கு முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா சிலிண்டர் அண்ணா வந்தா கூட நம்ம வீட்டுக்கு கீழே தான் வச்சுட்டு போவாரு. சிலிண்டர் மேல வர மாட்டாங்க. பால் பாக்கெட் நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இருந்தாலும் பால்காரங்க தான் வருவாங்க. நான் பால் வாங்கணும், பால் டீ காஃபியே சாப்பிட்றது கிடையாது. அப்பனா பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க வர்றது தப்பு கிடையாது, நம்ம தனியா இருக்கோம் அப்படிங்கிறதுனால யாராவது ஒருத்தவங்க தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிற நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். அதுவும் வந்து ஒரு பொண்ணை பெத்துட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நம்மளோட முழுக்க முழுக்க நம்ம எண்ணங்கள் எல்லாமே நம்ம குழந்தைய மட்டும் தான் சுத்தி சுத்தி இருக்கும். நம்ம பண்ற ஒரு சில விஷயங்கள் அவளை பாதிக்க கூடாதுங்கிறது நீங்க என்னோட ரீல்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் யார் கூடயுமே நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் நான் போட்டதே கிடையாதுங்க. நானும் பாப்பா மட்டும்தான். அதை தாண்டி என் ஹஸ்பண்ட், இப்போ என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி. ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உங்க கேள்வி நான் தப்பு சொல்லலை, மறுபடியும் நான் தப்பா உங்களை எடுத்துக்கவும் கிடையாது. நீ கேட்குற கேள்வி எல்லாரும் கேட்குற நியாயமான கேள்வி தான். அதுக்கு நான் பதில் ரொம்ப விளக்கமா கொடுத்துட்டேன். தேங்க்யூ இமான் சித்திகா, தேங்க்யூ. எக்ஸ்ஆர் திஸ் ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ ரிவீல் பண்ணுங்க அக்கா. ஏற்கனவே பண்ணிட்டோமேடா, நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கமே. அகிலா கேட்டுடுவேன், அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடா அப்ப கேட்காதீங்க. ஃபீல் பண்ணாம இருந்தா இந்த கொஸ்டின் கேட்காதீங்க. யூனிக் சயின்ஸா அண்ணி சேட் அண்ணா இன்னும் பிக் ஷாப் ஓபன் பண்ணணும். மை காட் பிளஸ் யூ அண்ணா அண்ணி. தேங்க்யூ சயின்ஸா. லைஃப் எப்படிக்கா போகுது, எப்படி இருக்கீங்க மிஸ்டர் மணி? பரா போகுது. தனுஷ்யா, நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க 3 பேரும். 3 பேர் ஆனதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. தேங்க்யூடா. இட்ஸ் மீ பிரின்சஸ். பாப்பாக்கு என்ன மார்க் ஏம் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். என்ன மார்க் உனக்கு எடுக்கணும்னு சொல்லாத வேணாம் பாப்பா. இல்ல பாப்பாக்கு என்ன மார்க்குங்கிற எய்ம்லாம் நம்ம கேட்க கூடாதுங்க. அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் நீ சொன்ன ஏன் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புற ஒரு இடத்துல வந்துரும். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க போறேன், அதுக்கான பெஸ்ட் வரப்போகுது. ஐ எம் கிரேசி கேர்ள். அவங்க உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா சிஸ்டர்? சூப்பரா பாத்துக்கிறாங்க. ஓன் ஹவுஸ் இருக்கா சிஸ், பில்ட் பண்ண போறீங்களா? நாகநாதி ஜினவது நந்தினிங்க. ஓன் ஹவுஸ் இருக்குங்க, அதாவது பில்ட் பண்ண கிடையாது, கொஞ்ச நாள் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறது கிடையாது. ஜிசிரா ஹாய் பாப்பா, உங்க ஃபேமிலி எப்பவுமே நல்லா இருக்கணும். நானும் கேர்ள் தான், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்டா. ஆல் தி பெஸ்ட். நல்லா செமஸ்டர்லாம் முடிச்சிட்டு வாங்க. சைன் 2 செகண்ட் பேபி பிளான் இருக்காக்கா? நெக்ஸ்ட் வீடியோ. ஜெயகீர்த்தி, உங்களுக்கு இப்ப இந்த லைஃப் எப்படி இருக்கு அக்கா? அண்ணா நல்லாவே பாத்துக்கிறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் சூப்பரா போகுது. ஜெயகிருத்தி செம்மையா போகுது, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. சரண், உங்க வால்பேப்பர் காமிங்க. என்னோட வால்பேப்பர் பாத்தீங்கன்னா 4 போன் யூஸ் பண்றோங்க. ஒவ்வொரு போன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கிஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த சைடில் தள்ளி பார்த்தோன்னா அவங்க அப்பா கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுதாங்க என்னோட வால்பேப்பர். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா
இந்த வால்பேப்பருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா வருஷத்துக்கு ஃபேவ் ஆயிடுச்சு. ஆமா. இது வந்து அப்படியே இருந்தது. இத மாத்தவும் என் ஹஸ்பண்ட் விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா, ஒண்ணு ஃபிக்ஸ் ஆயி நீ வச்சுட்டீங்கன்னா, அத மாத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆ அதனால மாத்தலங்க. கியூட். கியூட். கொஸ்டின் எதுவும் இல்ல, ஹாப்பியா இருங்க. தேங்க் யூடா. ரஞ்சிதா ஹாய். ஹாய். பிரியா. பிரியாராம் லைஃப் லாங் ஹாப்பியா இதே போல அண்ணா கூடவும் பாப்பா கூடவும் இருங்க. நான் நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா அக்கா? ஆ, ஐயோ! யாரு? மெடிக்கல் ஷாப்ல இருக்காங்களே. ஆ பிரியா. நல்லா ம். இருக்கேன்டா. தேங்க் யூடா. அஜித் பவி உங்க அப்பா உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க? ம். என்னையா? ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அது மத் சொல்ல முடியாது. மகேஸ்வரி. மகேஸ்வரி உங்க உங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ஹஸ்பண்டோட பிக்ஸ் இருந்தா காமிங்க, அவங்க யாருன்னு பார்க்கலாம். பார்த்து என்னடா பண்ண போறோம் இதுக்கு பிறகு? அதனால அந்த ஒரு ஃபேஸே நாங்க எப்போ எரேஸ் பண்ணி பல வருடங்கள் ஆகுது. நேத்து இன்னைக்குலாம் கிடையாது. பல வருடங்கள் ஆகுது. அனுஷா லவ்லி ஃபேமிலி. தேங்க் யூ. அனுஷா சுகனோ. ரொம்ப நல்லா இருக்கேன். அனுஷா நல்லா இருக்கீங்களா? ஐம் கேரளா. நெக்ஸ்ட் பேபி எப்போ? நெக்ஸ்ட் நத்திங். வீடியோ. வினோதினி நத்திங் டு ஆஸ்க், ஹாப்பியா இருங்க. தேங்க் யூடா. ஜாய்ஸ் ஜோ. இப்ப இருக்கிற லைஃப் எப்பவுமே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ணா எப்படி பாத்துக்கிறாங்க? இப்போ ஒரு சூப்பரா இருக்கேங்க. ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்க அண்ணா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. சோலோ குயின் எனக்கு உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ சோ மச். ஜெயா அக்கா நீங்க பாப்பா தனியா இருக்க கூட்டாத்து அவங்கள ஒரு அவங்களுக்கு ஒரு துணை வேணும். பாப்பா தனியா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். லவ்லி உங்க மேரேஜ் டேட் சொல்லுங்க அக்கா. கண்டிப்பா செகண்ட் ஆனிவர்சரி வரும்ல, அப்போ பாப்பா சொல்றேன் நானு. பட்டர்ஃப்ளை அக்கா. அக்கா பாப்பாவுக்கு எத்தனை வயசு? ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்கடா. பாப்பா 6th பண்ணிட்டாங்க. பாப்பா கரெக்டா ஏஜ் அட்டன் பண்ணது. இப்ப பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 15 வயசு. அபிராமி அண்ணா எப்படி இவ்ளோ அழகா இருக்காங்க? பிறந்தது ஏன் தப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்டா இப்படி இருந்திருந்தாருன்னா அழகா சொல்லியிருப்பாரு. படைச்ச ஆண்டவா அப்படி. இருந்திருந்தா சொல்லியிருப்பாரு. இல்ல. கனி மோனிஷா கியூட் ஃபேமிலி சிஸ்டர், ஹாப்பியா இருங்க. தேங்க்யூடா. தேவி உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். நானும் உங்களை மாதிரி மேரேஜ் பண்ண இப்போ நல்லா இருக்கும். சூப்பர்டா. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஹாப்பியா இருங்க தேவி. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுங்க லைஃப. எஸ்வி பார்ட்னர் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது சிஸ்டர்? இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ரியா சிஸ்டர். இஸ் ஓகே. அப்பாவோட ஃபேவரட். அப்பாவோட ஃபேவரட்டா? என்ன இதுல ஃபேவரட் கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. என்ன விஷயத்துல ஃபேவரட் கேக்குறீங்கன்னு சொன்னாதான் தெரியும். வெற்றி கோவில் கடவுள். கேள்வி கடவுளின் இந்த வாழ்க்கை முதலே கொடுத்திருக்கலாம்ல. முதலே இந்த லைஃப கொடுத்திருக்கலாம்ல. ஏன் இப்ப கொடுக்கல? கொடுத்திருக்கலாம். பட் நம்ம வந்து பல கஷ்டங்களை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு லைஃப்ல நிறைய இருந்துச்சு. ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அது மாதிரி கில்லர் என்ன ஃபங்க்ஷனுக்கா? ஒண்ணுமே இல்ல. ஓல்டு பிக்கடாது. மிஸ் செகண்ட் பேபி பிளான் இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோ. பாப்பா ஃபியூச்சர் எய்ம் என்ன? ரோபா. பாப்பாவோட ஃபியூச்சர் பிசினஸ் தாங்க. சுபாஷ். சுபாஷ் என்ன ஏன் ஆச்சு? என்னாச்சு சொல்லுங்க. புரியல. என்னாச்சு? நான் தான் கேட்கணும். நந்து பாபு ஹாய்க்கா. ஹாய்டா. மிஸ்டர் சாக்லேட் அண்ணாவை அப்பப்ப கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. இங்க பார்க்கவே முடியல. வாய்ப்பில்லை ராஜா. சாரதா. சாரதா ஹார்ட்டின் போட்டிருக்காங்க. அனுஸ்ரீ அக்கா இப்போ உங்களுக்கு பேபி பிளான் ஐடியா இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோ. தேவி பிரியா நீங்க வியர் பண்ற ட்ரெஸ் சூப்பர். தேங்க்யூடா. ஹரிஷ் அக்கா உங்க ஃபேவரட் பிக் இன் 6 பிக்சர். நான் அப்படியே அந்த 6 பிக்சர் நான் வைக்கிறேன். ஃபேவரட் பிக்சர் பாருங்க. கீர் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. இனியா ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூடா. மகா மேம் சார் நீங்க செகண்ட் மேரேஜா? உங்க வீடியோ ரீசெண்டாக தான் பார்க்குறேன். அவருக்கு பசங்க இருக்கா? அவர் முதல் என் தாலி கட்டுனது எனக்கு மட்டும்தாங்க கட்டியிருக்காரு. அப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பாப்பா தாங்க அவருக்கு பொண்ணு. ஸோ அதாவது அவருக்கு பசங்களாம் கிடையாது. ஓகேங்களா? இது என்ன ஃபங்க்ஷன்? இது ஆக்சுவலி ஓல்டு பிக் எடுத்து போட்டிருக்கேன். கனகி உங்க காமெடி வீடியோ எல்லாமே நல்லா இருக்கு. கண்ணகி உங்க காமெடி வீடியோ எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிங்க. தேங்க்யூ. ஒரு கேள்வியும் இல்லை. ஃபேமிலியோட ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. 5903 பாப்பா. பாப்ஸ் மிஸ்டர் அம்மு. உங்க ஏஜ் பாப்பா ஏஜ்? மிஸ்ஸஸ் அம்மு 2010. 1991. 1991. பாக்கியலட்சுமி நீ என்ன பண்றீங்க லைஃப்ல சிஸ்டர்? நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிவில்லாரு நல்லா இருங்க அது போதும். தேங்க்யூ. எக்ஸ்செரிஷ் என்ன ஃபங்க்ஷன் அக்கா? ஓல்டு பிக்டா. ரிலிஷ் அக்கா உங்களை மீது எத்தனை பசங்க? உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு பொண்ணுடா. உங்களுக்கு மொத்தம் எத்தனை வசனை? ஒரே ஒரு பொண்ணு. வைஷாலி. ஷாப் அட்ரஸ் கண்டிப்பா ஷாப் அட்ரஸ் மென்ஷன் பண்றேன். மிஸ்டர் பிளாக் ரோஸ் உங்க ஹேர் பத்தி சொல்லுங்க. ஹேர் அதிகமா இருக்கு. டிப்ஸ் ஷாம்பு ஆயில் அப்பெல்லாம் ஒரு டிப்ஸுமே இல்ல. நல்லா எண்ணெய் வச்சு வாருங்க. எனக்குலாம் என்ன வலியுது பாருங்க. ஆக்சுவலா பிரியா யுவர் ஏஜ் மேம்? என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 91ல பிறந்தேங்க.
லைஃப் ஆஃப்டர் மேட்ச் எப்படி போகுது? குட் நியூஸ் தருவீங்களா? ரொம்ப நல்லா போகுது. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். கைஸ் கொஞ்சம் கம்மியா கேள்வி கேட்க வேண்டியதானே கைஸ்? ஏன் கைஸ் இவ்வளவு Take பெருசா three. கேக்குறீங்க? பாப்பா ஹேர்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். டிஎன் அடுத்த பேபி நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். புவனா சார்ஜர் 2% தான் இருந்துச்சு. இருக்குங்க. புவனா என்ன ஃபங்க்ஷன்? ஓல்டு பிக்டா சிந்தனா சிந்தனா பாப்பா Sorry. நல்லா படிக்க வைங்க, நல்லா இருங்க. டக்குன்னு வந்து மாட்டி விட்டு 2% சூப்பரா தான் இருக்கு. ஏன் சொல்ல பாருங்க. நல்லா போயிட்டு இருக்குடா பிசினஸ் எல்லாமே. பாப்பாவை நல்லா படிக்க வைக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன். சரிங்களா? சௌமி ஹாய்டா. புக்லி மாறு வெரி நைஸ் வெரி நைஸ் ஃபேமிலி. ஃபேமிலி. தேங்க்யூ. சிலம்பா அக்கா அண்ணா வந்த உடனே உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா போயிட்டு இருக்குடா. வசந்த் ப்ளீஸ் அக்கா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து Guys, சொல்றீங்க. what this சுகன் ஹார்டிங் ஹார்ட்டிங் கொடுத்திருக்கீங்க. லக்ஷ்மணன் பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? 10th. எஸ்எஸ் சந்துரு வெரி நைஸ் ஃபேமிலி. ராகவா அண்ணன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆக்டிங்ல அவர் பண்ணலங்க. அவரு சினிஃபீல்ல கிடையாது. மிஸ்டர் சிக்கோம் பாய் பூ கொடுத்திருக்கீங்க. பிரகல் செகண்ட் பேபி உண்டா? நெக்ஸ்ட் வீடியோ வேலு ஐ லைக் பாப்பா அண்ட் யூ அக்கா. தேங்க்யூ. விக்னேஷ் மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? சூப்பர் கேர்ள் நீங்க ஹாப்பியா இருக்கணும் அண்ணா. தேங்க்யூ. அம்மா அப்பு அப்பு சோ கியூட் அக்கா உங்க Thank ஃபேமிலி. you. இட்ஸ் மீ கியூட் கேர்ள் நைஸ் கா. தேங்க்யூ. சந்தியா ட்ரெஸ் ஹோல்சேல்ஸ்ல எங்க வாங்குறது பெஸ்ட்? இங்க வாங்குறது பெஸ்ட். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு இங்க தெரியல. வாங்குறது பெஸ்ட் தான். இங்க வாங்குறது பெஸ்ட். ஓகே Thank you. ரித்திகா பாப்பா 10th. ஆமாப்பா. இவங்க போட்டோ போட்டிருக்காங்க. தெரியல. கொஸ்டின்ஸ் கேக்குற மாதிரி எதுவும் இல்ல. நானே கண்ணு வச்சுட்டேன் உங்க ஃபேமிலிக்கு. தேங்க்யூ. மீனா மீனா ஹார்டிங் ஹார்ட்டிங். செல்வம் அக்கா பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? 10th. 10th. பாண்டா கேர்ள் ஆண்டாகில் கியூட் ஃபேமிலி ஜாலியா இருங்க. பூம்ஸ் you. நைஸ் ஃபேமிலி சிஸ்டர். கேள்வி இல்லாம இல்ல உங்க ஃபேமிலிய உங்க ஃபேமிலிய உங்க பிசினஸ் ஒர்க் எல்லாம் பாப்பாவை பாத்துக்கோங்க. தேங்க்யூ. லத்திஷா நீங்க சந்தோஷமா பல டிப்ஸ் சொல்லுங்க மேம். கண்டிப்பா மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன். எக்ஸ்ட்ரீ உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன்மா. ஃபேமிலினா இப்படிதான் இருக்கணும்மா. தேங்க்யூ சோ மச் டா. அபி உங்க பொண்ணுக்கு வேண்டிய ஒரு தம்பியோ தங்கச்சி Next பெத்து video. கொடுங்க. ரித்திகா பாப்பாக்கு எப்படி மில்க் பிக்? பாப்பாக்கு எப்படி மில்க் பிக் புரியலங்க எனக்கு. ஸ்வேதா பாப்பா 11th என்ன குரூப்? 10th படிக்கிறாங்க. 11th ல எந்த குரூப் group எடுக்கறாங்க அப்படினா காமர்ஸ். ஸ்வேதா பியூர் காமர்ஸ் எடுக்கலாம்னு ஐடியால இருக்குங்க. போர்ட் தீக்ஷு மேம் எக்ஸாம்க்கு விஷ் ஆல் தி பெஸ்ட். பண்ணிருக்காங்க. ஸ்வேதா ஸ்வேதா லவ்லி கிஷோர் சோ கியூட் ஃபேமிலி அவ்யோ அக்கா. தேங்க்யூ. நீங்க நல்லா இருங்க செல்லக்கிளி. போதும். செல்லக்கிளி ஹாய் எப்படி இருக்கீங்க அக்கா? சீதா. சீதா காயு ஹாய் சிஸ்டர். Hi. மிக்கி எப்படி மைக்கி மிக்கி எப்படி இருக்கீங்க சிஸ்? ப்ரோ All அண்ட் பாப்பா good. எல்லாரும் நல்லா இருக்கும். வெற்றி. பாப்பா நியூ ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வெயிட்டிங். ஆல்ரெடி ஆயிடுச்சு. பட் ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங். எக்ஸாம்க்காக நாங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கோம், போக முடியல. காஸ் என்ன ஃபங்க்ஷன் உங்க வீட்ல? அது ஓல்டு பிக்டா. மாலதி கொஸ்டின்ஸ் ஒண்ணும் இல்ல. இப்படியே எப்பவும் போல ஹாப்பியா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மூணு அபிஷியல் கேள்வியும் இல்லக்கா. இது எதுவும் சொல்ல தோணல. நீங்க ஃபேமிலியோட ஹாப்பியா Thank you. இருங்க. சிந்து கியூட் ஃபேமிலி. தேங்க்யூ. ஸ்மைல் ஹஸ்பண்ட் ஏஜ் அண்ட் யுவர் ஏஜ்? எனக்கும் 1991 1991. டிசைனா நீங்க நீங்க எப்பவுமே எப்போ எப்பவுமே ஹாப்பியா இருங்க. தேங்க்யூடா. இத பத்தி நான் படிக்கிறேன். உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க? ஷாருவா 10th படிக்கிறேன். ரேஷு சோ கியூட் ஃபேமிலி. தேங்க்யூ. ஜாக் ஜென்சி தேங்க்யூ. இஷு அக்கா செகண்ட் பிரெக்னன்சி பிளான் இருக்காபா? நெக்ஸ்ட் வீடியோ. நீங்க ரொம்ப கியூட்டா அக்கா இருக்கீங்க. ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தேங்க்யூ சோ நான் மச். சிங்கிள் மாம் லைஃப்ல லாங் சிங்கிளா என் ட்ரீம் போலீஸ் ஆகணும். சோ அதான் நோக்கி ஒரு டிராவல் பண்ணலாம்னு. சூப்பர்ரா. ஆல் தி பெஸ்ட். நல்லா ஒயிட் கேர்ள். ஆல் தி நல்லா பெஸ்ட். அச்சீவ் கங்க்ராச்சுலேஷன். பண்ணுங்க. அம்மா அப்பா மேரேஜ் வீடியோ அண்ட் பிக். ஷூர். கண்டிப்பா வந்து வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். மது ஹரி ஹேர் சிஸ்டர் வில் யூ ப்ளீஸ் டொனேட் யுவர் ஹேர் ஃபார் அ கேன்சர் பேஷண்ட்? ஷூரடா நான் ட்ரை பண்றேன்டா. ஹனி அக்கா நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 10th. அருணா யுவர் அம்மா அப்பா வீடியோஸ் வரதே இல்ல. ஆமாண்டா. அதிகமா அப்பா அம்மாவெல்லாம் வீடியோல இருக்க கூடாதுல்ல. அவங்க அதுக்காக நான் கிளப்பி விட்டு கம்மல் போட்டு செயினை போட்டு புடவைய கட்டி தலையெல்லாம் வாரி விட்டு அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அவங்க ஃப்ரீயா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைம் கிடைச்சா நம்ம எடுக்கலாம்ல. நிலை அக்கா உங்க நிலைமை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? உங்க இளமையா? அப்பெல்லாம் இல்லைங்க. 35 வயசு ஆகுதுங்க. ஆயிடுச்சுங்க. சிஸ்டர் இன்னும் உங்களை நிறைய வேற சிஸ்டர் இன்னும் உங்களுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கா? அண்ட் பாப்பா உங்களோட கோல் என்ன? பாப்பாவுக்கு பிசினஸ்ங்க. எனக்கு எந்த ஆசையும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆசைப்படாம அது தானா நடக்குங்க. நம்ம பிசினஸ் சொல்றீங்க. ஐஏஎஸ் யாருமா சொல்வா? நான் சரி சொல்லுவா. வெங்கடேஷ் தம்பியோட ஆசை சொல்லுங்க. தம்பியோட ஆசை இது மாதிரி ஃபேமிலியா நிம்மதியா இருக்கணுங்க. அவ்வளவுதான். பிளாக் குயின் பாப்பாவை என்ன படிக்க வைக்க போறீங்க? அவ ட்ரீம் அவளுக்கு என்ன தோணுதோ அதுதாங்க. சுரேஷ் சுரேஷ், new new home ஆ? home. இல்லடா ஓல்டு பிக்கடா. எப்படி இருக்கீங்க? ஃப்ரம் கேரளா. சூப்பரா இருக்கே. ரொம்ப நல்லா எந்த இருக்கு. கொஸ்டின்ஸும் இல்லக்கா. நீங்க எப்பவும் தேங்க்யூ ஹாப்பியா சோ இருங்க. மச்டா.
ரோஜா. இப்ப போல எப்பவும் நீங்க ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். கியூட் ஃபேமிலி. தேங்க்யூ. அப்பா முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2%ல வச்சுக்கிட்டு முடிச்சிருக்கோம் guys. ஆமா மொத்தமா 300+ questions கேட்டிருந்தீங்க. மணி 12 ஆகுது, எனக்கு தூக்கம் வருது. சோ ரொம்ப 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 தேங்க்யூ சோ மச். அதை விட பாத்தீங்கன்னா நமக்கு 8 லட்சம் பேர் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க 2 வருஷத்துல. வெறும் 2 years தான் ஆகுது. 2 வருஷத்துல 8 லட்சம் பேருங்கிறதுல சின்ன விஷயம் கிடையாதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கப்பிள்ஸ் வீடியோ போட்டோ இல்ல வேற மாதிரி ஒரு என்ன வல்கரா வீடியோ சொல்றது போட்டோ இல்ல பசங்க கூட வீடியோ போட்டோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்ததே கிடையாதுங்க. நானும் பாப்பா 2 பேரும் இயற்கையா என்ன நடக்குதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நீங்க 2 அவ்வளவு பேரும் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க. வீடியோ போட்டோம். பட் இந்த ஒரு 1 year-ஆ பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி வீடியோ போட்டிருக்கோம். சோ இயற்கையா நாங்க என்ன பண்றோமோ நேச்சுரலா போடுறதை நீங்க அவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்கீங்க. ரொம்ப 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 இவ்வளவு நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட லவ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் இன்ஃபைனிட்டியாவும் போயிட்டே இருக்கு. அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு எங்களோட ஆசையா சொல்லிக்கிறோம். சோ மறக்காம உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு முன்னால வந்து மறக்காம நீங்க வந்து நாங்க என்ன வீடியோ போடணும் அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோ சொல்றீங்க. மேரேஜ் வீடியோ போட சொல்லிருக்கீங்க. பாப்பாவை பத்தி நிறைய பாப்பாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நம்ம ஒண்ணு வேணா பண்ணலாம். நம்மள வச்சு எஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் வேணா அது மாதிரி கேட்டு நிறைய பண்ணலாம். ஆமா. ஏப்ரல் என்ன பண்ணா இல்ல ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் வருங்க. அவளுக்கு லீவ் விட்டா இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்கறதுனாலதான் நம்ம வந்து பெருசா பாப்பாவை இதுலயுமே நாங்க இன்வால்வ் பண்றது கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வீடியோஸ் போடலாங்க. தாறுமாறு தக்காளி சோறு அந்த அளவுக்கு நம்ம போடலாம். சோ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப மேரேஜ் வீடியோ சொல்லிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்க. கடந்த 1 வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா நான் போட்டுருவேன் மேரேஜ் வீடியோ. அதே மாதிரி பாப்பாவை பத்தி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, கண்டிப்பா அதுக்கும் நான் வீடியோ போட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவோட மார்க் ஸோ நீங்களே பார்த்துருவீங்க. மே மந்த் கண்டிப்பா என்ன மார்க் 300 வாங்கினாலும் சரி, 250 வாங்கினாலும் சரி, 200 வாங்கினாலும் சரி, என்ன மார்க் வாங்குறாங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கன்ஃபார்மா சொல்லிடுவேன். அதனால அதை நீங்க வந்து அகைன் கேட்க வேண்டாம். வேற என்ன மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சீரியஸா எனக்கு டைமே கிடையாது ஸ்டிச் பண்றதுக்கு. இருக்கிற டைம்ல நானே பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, எனக்கு வீடியோ எடுக்க ஆள் கிடையாது இல்லையா. பாப்பா இருந்தா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ ஸ்கூலுக்கு போனதால எனக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவரோட பிசினஸையும் பார்க்கணும். என் ஹஸ்பண்ட் அவர் பிசினஸையும் வந்து விட்டுட்டு எனக்காக லைவ்ல வந்து 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த எல்லாத்தையும் நம்ம போட்டு புஷ் பண்ணக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு என்னோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் 1 by 1 நான் இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா. பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சு. சோ காலையில பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தானே காலையில போஸ்ட் பண்ண போறோம். கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கு பப்ளிக் பிராக்டிகல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். சோ எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பாப்பா கண்டிப்பா நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். எல்லாருக்கும் இன்னும் நாளைல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்றோங்க. 48 நாள் இருந்து அது உனக்கு 48 நாள் பாத்தீங்கன்னா என்ன மட்டும் எக்ஸ்டெண்டா ஒரு 48 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்றோங்க. நம்ம நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ என் ஹஸ்பண்ட் மாலை போடுறாங்க. இன்னில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம விரதம் கரெக்டா 48 நாள் வாராகி அம்மனுக்கு இருக்க போறோம். எல்லாருக்கும் 10th 12th எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்க போறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து நான் ப்ரேயர் பண்ண போறேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருங்க. ஹெல்த் வைஸும் சரி, பிசினஸ் வைஸும் சரி, ஒர்க் வைஸும் சரி, எல்லாத்துலயுமே ரொம்ப ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா நான் ப்ரேயர் பண்ணிப்பேன் எல்லாத்துக்காகவும். தினம் இனிமேல் பாத்தீங்கன்னா காலையில ஃபர்ஸ்ட் vlog பாத்தீங்கன்னா நம்ம காலையில 4 மணிக்கு எழுந்து 4 மணில இருந்து பாப்பா ஸ்கூலுக்கு போற அந்த ஒரு 8 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற vlog மட்டும் தான் தினமும் இனிமேல் 48 நாளும் வந்துரும். மிஸ் பண்ணாம ஒரு நாளும் வந்துரும். ஏன்னா காலையில நம்ம எந்திரிச்சு சாமி கும்பிடுறதுல இருந்து என்ன பண்றோம், எப்படி சாமி கும்பிடணும், நம்ம என்ன வந்து காலையில நம்ம சமைக்கிறோம். ஏன்னா ஹஸ்பண்ட் மழை போடுறாங்க இல்லையா. ஸோ என்னெல்லாம் பண்றோங்கிற வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் vlog-ஆ உங்களுக்கு இனிமேல் டெய்லி வந்துருங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சோ மச். மறக்காம நம்ம பேஜை புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் கமெண்ட் மறக்காம பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தூக்கம் வந்துருச்சு.